நேற்று எபிசோட் ஆரம்பிக்கும்போது தர்ஷிகாவும் விஷாலும் பேசிட்டு இருக்க விஷயத்தை பார்க்கும்போது லவ் மேட்டரை பற்றி பேசிட்டு இருந்த விஷயத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு புரிதல் இருந்திருக்கும். எனக்கு ஒரு விதமான புரிதல் இருக்கு. என்னன்னா பிக் பாஸ்ல வந்து நிறைய காதல் கதைகளை பார்த்துருக்கோம். ஓவியா அந்த இந்த பேபுள்ள இருக்கார்ல, பேர் என்ன ஆரவா, அவங்களோட காதல் கதை இப்படி இப்படி நிறைய காதல் கதை. அதுக்கப்புறமே லாஸ்லியா கவின், இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு உருவான கதைகள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு பார்வை இருக்கும். பட் ஆனால் இவங்க ரெண்டு பேர் நேற்று பேசிக்கிட்ட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்ததுன்னா, அதில் விஷால் பையன் வந்து தர்ஷிகா வந்து தன்னோட மைண்டில் இருக்கிற விஷயத்த வந்து எந்தெந்த ஆங்கிளில் சொல்ல முடியுமோ அந்த ஆங்கிளில் சொல்ல முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் வந்து விஷால் என்ன பண்ணுறான், அதை எப்படி புரிதலுக்கு கொண்டு வரணுமோ அதை கொண்டு வர பண்ணான். ஏன்னா நிறைய வந்து என்ன அந்த பைபிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் ஓவராக வாய் விடுறது அப்படி இப்படின்னு இருந்தாலும் இது வந்து ஒரு எமோஷனல் ஓரியன்டான விஷயம் அப்படிங்கிறனால, ப்ளஸ் அதில் வந்து தன்னோட பேர் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது எல்லாத்துக்குமே. தர்ஷிகாவோட பேராக இருக்கட்டும், இல்லை வந்து விஷாலோட பேராக இருக்கட்டும், அவன் எப்படி அதை இந்த மாதிரி சுச்சுவேஷனை வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. டாஸ்க்குள்ளே வருகின்ற அந்த நெகட்டிவிட்டி அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட, இப்போ ரெண்டு பேரும் அவங்க பேசிக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப ஒரு புரிதல் இருந்துச்சு. தர்ஷிகாவும் வாழ்க்கையில் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரை பார்த்தாலும் விஷாலுக்கு ஆல்ரெடி வெளியே ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ஆக அந்த இடத்துல வந்து நம்ம என்னென்னா, ஒரு இந்த குணா படம் பார்த்துருக்கீங்களா, பழைய படம். அந்த படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கடத்திட்டு போயிடுவார். கடத்திட்டு போனோடனே கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறமேட்டு ஹீரோ மேலேயே வந்து லவ் வரும். அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது லவ் காதல் கதை அப்படி இப்படி நம்ம பேசுகிறோம். பட் ஆனால் அது இல்லையா, அது வந்து இன்னும் சைக்கலாஜிக்கல் ஒரு ப்ராப்ளமா. இப்போ பக்கமாக வந்து ஒரு குழந்தைய கூட போய் கடத்திட்டு போயிட்டாங்க. குழந்தைய கடத்திட்டு போன ஒருத்தன் வந்து பிரிய முடியாமல் அந்த குழந்தை 17 நாள் வச்சுருந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து அந்த கடத்தினவங்ககிட்ட இருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த குழந்தை கதறி அழுது, அவனை பிரிய முடியாமல் அழுதான். ஸோ அது சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். ஸோ இது மாதிரி நிறைய வந்து உதாரணம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து வெளியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், உள்ளுக்குள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது அந்த செல்ஃபோனு அது இதுன்னு சொல்லி இல்லாத ஒரு வாழ்க்கை உள்ளுக்குள்ளே வாழ போகும்போது, அப்போ அங்கே நம்மக்கிட்ட நிறைய பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்களுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷன் வர்றது வந்து லாஜிக்கலி கரெக்டானது தான். பட் ஆனால் அந்த அட்ராக்ஷன் வந்து இது எப்படி சொல்கிறாங்க, இப்போ நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க, ஃப்ளிங்குன்னு சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு பாய் பெஸ்டின்றாங்க. இது மாதிரி நிறைய டேர்ம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ரெண்டே டேர்ம் தாங்க. ஒன்று ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை லவ்வராக இருக்கணும், அல்லது வந்து ஒரு புரிதல் இருக்கணும். ஃப்ரெண்டுக்கு மேலே லவ்வருக்கு கீழே இதெல்லாம் வந்து எனக்கு அது பிடிக்காத ஒரு இது. இந்த காலத்தில் வந்து ஜெண்டருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 70 ஜெண்டருக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த கான்செப்டுக்குள்ளே வரல. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளேருந்து வருகின்ற அந்த என்ன சொல்கிறது, மேக்கப்பான அந்த வார்த்தைகள் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஒரு அழகான டிஸ்கஷன் மாதிரி. நமக்கு ரொம்ப நாளாக சில பேர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், லவ் சம்மந்தப்பட்ட ஃபீல் வருதுன்னு வைங்களேன். இந்த திருச்சிற்றம்பலம் படத்தில் வந்து சோபனா மேலே பழத்துக்கு வர ஃபீலிங்ஸ் மாதிரி, என்னடா இது ஒன்று, சரி இந்த மாதிரி விஷயத்தை நீ என்கிட்ட சொன்னீங்க வந்து இதோட நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் நார்மல் லைஃப் வாழ்வாங்க தெரியுமா. அதுதான் வந்து அந்த புரிதல் அப்படின்னு நினைக்கிறேன். அது 2 பேர்கிட்ட இருந்துச்சுங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு 10-15 நிமிஷம் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல ஒரு மெச்சூர்டான 2 பேர் வந்து பேசிக்கிட்ட மாதிரி ஃபீலிங் இருந்தது. ஒரு மெச்சூர்டான லவ் ஸ்டோரி. ஆனால் அது லவ்வாக வந்து கன்வெர்ட் ஆகிற மாதிரி இல்லை. தர்ஷிகாவை கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அந்த பிள்ளை வந்து அது அப்படியே லவ்வுக்குள்ளே போய் மூழ்கிடும். விஷால் பையன் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டானா கப்புன்னு வந்து அந்த பொண்ணு அந்த லவ்ங்கிற ஃபீலுக்குள்ளே போயிடும். பயங்கரமான கொஞ்சல் கிஞ்சல்லாம் நிறைய வந்திருக்கும். நிறைய கண்டென்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். அது எப்படி சொல்கிறது, ஒரு ஹிந்தி பிக் பாஸில் வரும் பாருங்கள், லவ்வுக்காக வந்து வருகின்ற சண்டைகள்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இதுக்குள்ளே வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பையனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜாக்லின் மேலேயோ இல்லை தர்ஷிகா மேலேயோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ விஷயம் சொல்லியிருக்கேன். சொன்னதுக்காகனால அந்த பையனை வந்து இதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது, இது ஒரு மாய வலை, இதுக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது, இந்த 106 நாட்களுக்குள்ளே நம்ம ஒரு பெரிய இடத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கூடாது அப்படிங்கிற தெளிவாக இருக்கேன். பட் ஆனால் அப்பப்போ வந்து அது ஜாலிக்காக பேசுவாங்கல்ல. இப்போ ஸ்கூல் லைஃப்பில் இருக்கும்போது நம்ம வந்து பக்கத்து கிளாஸ் பொண்ணு ஒன்று இருக்குன்னு வைங்களேன், அந்த பொண்ணு அழகாக இருக்குன்னா அதை பார்த்துட்டு வந்து நம்ம சும்மா கமெண்ட் அடிப்போம்ல, அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுவே ஒரு ரசிக்கும்படியான இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே வச்சு அது வாழ்தா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் நகர்ந்துட்டு இருக்குது. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது சில விஷயங்கள் பார்க்கும்போது. எனக்கு பார்த்தோன்னே அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ரசிக்கும்படியாக இருந்தது அந்த கான்வர்சேஷனை. அது அவங்க பேசிட்டு, நீ உனக்கு இது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னா, ஏதாவது உனக்கு வந்து அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் வருதுன்னா நீ என்கிட்டே சொல்லு. நீ வந்து மற்றவங்ககிட்ட போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்க அதை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நீ என்கிட்ட நேரடியாக சொல்லு அப்படின்னு விஷால் சொன்ன விஷயம் ரொம்ப அழகாக இருந்தது. அது இன்னும் எப்படி சொல்கிறது, அந்த பையன்கிட்ட ஒரு சின்ன மெச்சூரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடிச்சது. மற்றவங்க மேலே இருக்கிற வன்மத்தை விட ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட சொல்லும்போது அது மேலே வந்து ஒரு கன்சர்ன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு தோணுது நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தோணுது எப்படின்னு சொல்லுங்கள். இது உண்மையாக பொய்யாங்கிறதுல ஸ்கிரிப்டடாகவே இருந்தால் கூட அந்த கான்வர்சேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு நல்ல ஒரு டாபிக் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. உங்களுக்கு தோன்றதை நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.